சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. நாளைக்கு ஒரு நாள் தான் சார் இருக்குது ரிசல்ட் வர்றதுக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாகவே இந்த தேர்தல் விஜய் சொன்ன மாதிரி ஒரு அதிசய தேர்தல் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, கடந்த தேர்தல்கள் தமிழகத்தில் கடந்த தேர்தல்களில் எத்தனையோ தேர்தல்களில் பார்த்துருப்பாங்க. ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. அதுக்கு முந்தைய தேர்தலில் காங்கிரஸ் திமுக இப்படி இருந்தது. ஆனால் பெரும்பான்மை இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க. இடையில் சில கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க, கம்யூனிஸ்ட்டுகள் வந்தார்கள், தேமுதிக விஜயகாந்த் வந்தபோது கூட இப்படி ஒரு இது கிடையாதுங்க. விஜயகாந்த் வந்த பிறகு கூட வந்தபோது கூட ஒரு பெரிய இது இருந்தது, அலை இருந்தது. ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு அலை அந்த சமயத்தில் இல்லை. அதிலும் இந்த தேர்தல் விஜய் சொன்ன மாதிரி 50 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அதிசய தேர்தல் என்பது ஏதோ ஒரு ரைமிங்காக பேசுகிறாரு, டைமிங்காக பேசுகிறாரு இவர் அப்படின்லாம் எல்லாம் நினச்சிட்டாங்க. ஆனால் அது இந்த தேர்தல் களத்தில், குறிப்பாக தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, விஜயோடைய அந்த பிரச்சார பயணம் தொடங்கிய பிறகு, மீடியாக்களிலும் சோஷியல் மீடியாக்களிலும் டிவிக்கே தாக்கம் வெளியே வந்த பிறகு உண்மையிலே இது அதிசய தேர்தல் தான். அதுவும் வாக்குப்பதிவுக்கு பிறகு திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த தேர்தலில் அவ்வளோ இளைஞர்கள் வாக்களித்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் காலையிலே அந்த மாற்றம் தான் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு காலையில் என்னன்னு தெரிஞ்சு போகுது. ஆனால் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை மக்களும் சலிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விமர்சனமாக இருக்குது, ரொம்ப போதும் நம்மளே கூட திட்டுறாங்க, போதும் ஏன் கடையை மூடியா, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, திங்கட்கிழமை பேசு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை மீறி அதை பார்க்குறவங்க இருக்காங்க. இன்னும் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மீதான விமர்சனங்கள் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்டிடிவி இப்படி கொடுத்தாங்களா, டைம்ஸ் நவ் இப்படி தந்தாங்களா, மை ஆக்சஸ் இந்தியா இதை கொடுத்துருக்காங்களா, யாருக்கு அப்போ அறுதி பெரும்பான்மை, யாருக்கு குறைவு, ஒரு கால்குலேஷன் வச்சு ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோதிடர்கள், நான் அதை தப்பாக சொல்லலை, அவங்க ஒரு பக்கம் இந்த வாட்டி ஜோதிடர்கள் பயங்கர பிஸி ஆகிட்டாங்க. என்னென்ன கிரக நிலை இருக்கும், யாருடைய ஜாதகம் எப்படி இருக்கும், முழுமையாக அவங்களால சொல்ல முடியாது. ஒரு வேளை தெரிஞ்சாலும் அது இது பண்ண முடியாது. ஏறக்குறைய அவங்களும் ஒரு கணிச்சு சொல்கிறாங்க. இப்போ நீங்களா நாங்களா, தனி பெரும்பான்மையா, அல்லது தொங்கு சட்டசபையா, அல்லது கூட்டணி ஆட்சியா, இப்படியா எல்லாரும் ஒரு சுத்தலில் விட்டுருக்க தேர்தல் இந்த தேர்தல் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜயோடைய இந்த வருகை தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சார். திமுக அதிமுக இதை தவிர மாற்று கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இடையில் மக்கள் நல கூட்டணிலாம் வச்சாங்க. ஆனால் பெரும்பாலும் மக்கள் நல கூட்டணிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கணிப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி அடுத்தது டிஎம்கே ஏடிஎம்கே, அதுக்கு அடுத்தபடியாக டிவிக்கே தான் வரும்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்குல்ல சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாகவே ஆரம்பத்தில் நம்ம திரும்ப அதே தான் இங்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி 75 வருஷம், இன்னொரு கட்சி 50 வருஷம். இந்த 75-50 வருட பாரம்பரியம் இருக்கிற இந்த தேர்தல் களத்திற்குள், இந்த அரசியல் களத்துக்குள் விஜய் என்கின்ற ஒரு நடிகர், அப்படி தான் விமர்சனம், விஜய் என்ற ஒரு நடிகர் ஒரு பிப்ரவரி மாதத்தில் தன்னுடைய கட்சி பெயரை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடுகிறார். ஒரு கட்சி பேரை கூட ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்து, இல்லை இது ஒரு அரங்கத்தில் வச்சு, ஒரு தொண்டர்களை வச்சு, ஒரு கட்சி நிர்வாகிகளை வச்சு, எதுவுமே இல்லாமல் போகிற போக்குத எக்ஸ் வலைதளத்தை விட்டு போகிறாரு. இதெல்லாம் என்னங்க கட்சி? ரெண்டாவது, கடந்த காலங்களில் நடிகர்கள் ஆரம்பித்த கட்சி, அது சிவாஜி கணேசன் அவர்களிருந்து தொடங்கி டி ராஜேந்தர், சரத்குமார், பாக்கியராஜ், இப்படிலாம் வருஷப்படுத்திட்டு எல்லாரும் சொல்லியிருந்தா கூட, இதில் முக்கியமாக விஜயை கவனிக்கப்பட வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பாக்கியராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், இவங்களாம் என்னென்னா தன்னுடைய அந்த கதாநாயகன்ற அந்த இது ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு, தங்களுக்கான சம்பளம் கீழே குறைஞ்ச பிறகு அவங்க கட்சிக்குள்ளே வந்தாங்க, ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் லைம்லைட்டில் இருக்கும்பொழுது, ஒரு விஜய் படம் வந்தால் தியேட்டரில் போட்டால் திருவிழாப்பா, ஒரு விஜய் படம் வந்தால் கேரண்டியாக இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கும், ஒரு ஒரு உச்சபட்ச சம்பளம் தென்னிந்திய சினிமாவில் வாங்குகிற ஒரு ஹீரோ, நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இப்போ நடிக்க போகிற படம் தான் என் கடைசி படம், இதுக்கப்புறம் நான் சினிமாவை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அது கேலி பொருளாக பார்க்கப்பட்டது. அது யாரும் சீரியஸாகவே எடுத்துக்கல. எல்லாரும் பாரியா, அது 2 பெரிய கட்சி இருக்கும்போது இவர் வந்துட்டாராம்,
இவர் வந்து கடைசி படமா, இவர் வந்து என்ன தமிழுக்குது, இவருக்கு வந்து பேச தெரியுமா, இவருக்கு ஒரு மாநாடு போட தெரியுமா, இவருக்கு ஒழுங்காக வந்து ஒரு ஃப்ளோவாக ஒரு வார்த்தை பேச தெரியுமா, இவரெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு தான் கூட்டம் வரும், அதெல்லாம் ஓட்டா மாறாது. எப்போ ஒய்எம்சிஏ கிரவுண்டில் கடைசி இதில் பேசுகிற வரைக்கும் அந்த விமர்சனம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்த கூட்டங்கள், அதன் பிறகு நடந்தது, மக்கள் ஆதரவு, விஜயம் கவனிக்கக்கூடிய ஒரு நபராக மாறினது. அதுவும் தேர்தல் களத்துக்கு வந்த பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே அதோடு சேர்ந்து டிவிகே. விஜய் வந்து டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொன்னாலும் ஏடிஎம்கே மிக முக்கியமானவர். அதை நம்ம வந்து புறந்தள்ளிடவே முடியாது. வந்து மிக முக்கியமான ஒரு கட்சி. வந்து இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள மூன்றாவது ஒரு கட்சியாக இல்லது முக்கிய கட்சியாக டிவிகே வந்திருப்பது பலருக்கும் பெரிய அதிர்ச்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை. சார், இந்த கருத்து கணிப்புக்கு பிறகு சென்னையில் தாவக்கையோட ஆதிக்கம் எப்படி சார் இருக்கும்? இல்லை, இந்த கருத்து கணிப்புக்கு பிறகு வந்து வந்தாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே நாளைக்கு மறுநாள் ரிசல்ட் தெரிய போகுது. ஆனால் சென்னையை வந்து அவங்க பெருமளவில் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பெருநகரங்களில் பெருவாரியான வாக்கு வந்து விஜய்க்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு கிராமப்புறங்களில் போய் அந்த கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க, எந்த அளவுக்கு டவுனில் நடத்துகிறாங்கன்னு தெரியல. பெருநகரத்தில் தான் எடுத்துப்பாங்க. பெருநகரம்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, வேலூர் மாதிரியான இந்த பெருநகரத்தை தான் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் மீறி எப்போவுமே சென்னை வந்து எங்களுடைய கோட்டை அப்படி 2 பேருமே சொல்லுவாங்க. திமுகவுடைய கோட்டைன்னு அப்படின்ட்டு வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உள்ளவர். இப்போ இந்த முறை நம்ம இந்த தேர்தலுக்கு முன்னரே பார்த்தீங்கன்னா விஜயெல்லாம் வந்து வேளச்சேரியில் நிற்பாரா, சோழிங்கநல்லூரில் நிற்பாரா, இல்லை விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்பாரா, எங்கே நின்னாலும் விஜய்க்கு வெற்றி. இந்த முறை வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டான்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்போது இந்த தேர்தலில் சென்னை வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது. அதுவும் தாவேகாவினருக்கு. அது நம்ம இப்போ வந்து யாரோட சொல்லவே முடியாது. வந்து தேர்தல் அதாவது வந்து ஓட்டு எண்ணிக்கையின் போது தான் தெரிய வரும். ஒரு 24 ஒரு 48 மணி நேரம் இல்லை 36 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது தெரிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கவனிக்கக்கூடிய இடத்தில் சென்னை வந்ததற்கான காரணமும் பார்த்தீங்கன்னா டிவிகே தான். இசைஞானி இளையராஜா, அப்புறம் வந்து ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி வந்து ரவி, இவர் வந்து 41% வாக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இசைஞானி இளையராஜா வந்து இது எங்கள் நீதி அப்படின்ற ஒரு படத்தினுடைய பாடலை எடுத்து அவருடைய யூடியூப் சேனலில் முந்தின நாள் போட்டிருக்காரு. இசைஞானி இளையராஜா அவர்கள் இது எங்கள் நீதி அப்படின்ற ஒரு படத்தினுடைய பாடலை நேற்று அவருடைய யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சேனலில் அவர் பாட்டு போட்டுக்கிறாரு. அந்த பாடல் விஜய் நடித்துள்ள பாடல். விஜய் வந்து மாஸ்டர், எல்லாரும் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னா குழந்தை நடிச்சது கிடையாது, மாஸ்டர். 14 வயசு ஆகிடுச்சு அவருக்கு. இது எங்கள் நீதி படத்தினுடைய இயக்குனர் அவருடைய தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர், நிழல் ரவி, ராதிகா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு வந்து கதை வந்து கலைஞர், இசை வந்து இசைஞானி இளையராஜா. அதில் வந்து தம்பி இந்த நாட்டையே உங்ககிட்ட தான் கொடுத்துருக்குறோம், பார்த்து நடக்குது தம்பி அப்படின்ற ஒரு பாடல் வரியை போட்டு விஜய் படத்தோடு போட்டிருக்கும் பொழுது இவர் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறார் அப்படின்ற ஒரு விமர்சனம். ஏன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். திமுகவுக்கும் ஒரு நல்ல இணக்கத்தோடு இருக்கார். அவருக்கு இசைஞானின்னு பட்டம் கொடுத்ததே வந்து கலைஞர் தான். அவர் பிறந்த நாளுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து அவர் வீட்டுக்கே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறமா வந்து ஒரு சிம்பொனி இசையமைச்சது வந்தது வந்து அரசு விழாவை வந்து பாராட்டியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு என்ன வந்து விஜய்க்கு அவருக்கே கூட நினச்சிருக்கலாம், வந்து அவரே கூட இது பண்ணியிருக்கலாம், இந்த தம்பிக்கு ஏன் இந்த வேலை அப்படி சொல்லக்கூடியவர் தான் அவர். வந்து ஒரு படத்தை ஒரு நிகழ்ச்சியில் கார்த்திக் பேசிகிட்டு இருப்பார், வந்து இதுவாக பேசிகிட்டு இருப்பார். நீ ஏன் மனோபாலா மாதிரி பேசுகிற அப்படின்னு டேரக்டாக கேட்பார். நீ ஏன் மனோபாலா மாதிரி பேசுகிற, நீ நீ ஹீரோயா, ஹீரோ மாதிரி பேசு. அது வந்து டைரெக்டாக கேட்கக்கூடியவர். ஒரு வேலை அப்படி கூட நினச்சிருக்கலாம். இவர் ஏங்க இந்த வேலை வந்து இவர் நல்ல சம்பளம் தானே வாங்குறாரு, இதை விட்டு ஏன் அரசியல் வராரு, அரசியலில் இவரெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்போது இந்த செல்வாக்கு வந்த பிறகு அவருக்கே கூட அந்த மாறி இருக்கலாம். ஒரு வேளை வந்து இந்த பாட்டை இது பண்ணிக்கலாம். அதே போல் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ரவி ஐபிஎஸ், அவர் ஒரு கருத்து கணிப்பு வந்து பெரிய வைரலாக மாறி இருக்குது. வந்து ஏன்னா நீங்கள் 1000 கருத்து கணிப்பு விடுங்க, கருத்து திணிப்பு விடுங்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒன்றும் எதுவும் கிடையாது. அவர் என்னன்றாரு, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள்கிட்ட இருந்து நான் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கேன், அதில் தாவேகாவுக்கு 41%ன்னு ஹையஸ்ட். அதுதான் 41% ஏறக்குறைய மிகப்பெரிய வெற்றி அது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாம் வந்து இப்போ நெருங்க பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்குது. சார், மதங்களை கடந்து ஒவ்வொரு மத ஸ்தலங்களுக்கும் விஜய் போகிறதுக்கான காரணம் என்ன சார் ரிசல்ட்டுக்கு முன்னாடி? இல்லை, அது அப்படி மத ஸ்தலம் எல்லாம் எம்மதமும் சம்மதம்,
பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய அந்த கோட்பாடு இருக்குது. இப்போ வெறும் திருச்செந்தூர் மட்டும் போயிட்டு இருந்தாருன்னா, நீங்கள் எப்படி வந்து அவர் கிறிஸ்துவர் தேவாலயத்துக்கு போகலையா அப்படின்வாங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வர மாட்டீங்களா, நீங்கள் அங்கே தொழுகை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டு கோயிலெலாம் விட்டு மகாராஷ்டிராவில் இருக்கிற சீரடிக்கு தான் போவீங்களா, இந்த கோயிலெலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, உங்கள் வள்ளலார்லாம் சாமியாக தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் அவங்கவுங்க விருப்பம். எல்லாருக்கும் வெற்றின்னு ஒன்று வரும்பொழுது எல்லாருக்கும் கடவுள் நோக்கி ஓடுறது தானே வந்து நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு ஒரு பசங்க பரீட்சை எழுதிட்டாங்க, எழுதிட்டு என்ன இதுவில் இருப்பாங்க வந்து சாமி கும்பிடுறதும் வேண்டுதல் இது பண்ணுறதும், பரீட்சை எழுதும்போது பிள்ளையார் கோயிலில் போய் கும்பிட இது பண்ணிட்டு போங்க, தேவாலயத்தில் போயிட்டு கிறிஸ்துவராக இருந்தால் அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு மசூதிக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க போவாங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் அப்படின்பொழுது அதுமாதிரி இவர் போடுறதுல அது விமர்சனமாக ஒன்றும் இதுவே கிடையாது. அதையும் ஒரு விமர்சனமாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேளாங்கண்ணி போகலை, நாகூருக்கு போகலை, அவருக்கு என்ன இதுன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே முதல்ல வரப்போறாருன்னு தெரிஞ்சு நேற்றுலாம் ஊடகங்களில் செய்தியாக வந்துடுச்சு, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடுச்சு. ஆனால் அது ஒரு பேசும் பொருளாக அது விவாத பொருளாக அதை எடுத்துக்கக்கூடாது வந்து அது அவரவருடைய விருப்பம் வந்து இந்த சாமியை கும்பிட்றான் அந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு யாரையும் ஒன்றும் தடுக்கவே முடியாது. இந்த வேளாங்கண்ணிக்கு இந்துக்களும் போகிறாங்க, நாகூர் தர்காவுக்கு இந்துக்களும் போகிறாங்க. அதனால் இது விஜய் போன பிறகு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடுது. ஏறக்கூட சீரடியில் இதுக்கப்புறம் கூட்டம் ஓவராகிட்டு இருக்கான் வந்து அவர் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க அதிகமாக போனதுனால. திருச்செந்தூர் சொல்லவே தேவையில்ல, எப்போ போனாலும் திருப்பதி மாதிரி கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். விஜய் போன பிறகு அங்கே தெப்பையாக கூட்டங்கள் போயிட்டுருக்காங்க வந்து ஒரு வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு. இதை நம்ம விமர்சனமாக பேசக்கூடாது. விஜய் கண்டிப்பாக வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, இதுக்கப்புறம் இதோ நாளைக்கு ரிசல்ட் இருக்குது. ஒரு வேளை ஜெயித்த பிறகு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ஜெயிக்கிறாரு இது பண்ணுறாரு, அது ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். நம்ம வந்து இதுவாக சொல்ல முடியாது. ஒருவேளை சரி நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் தானே வந்து போயிட்டு வரலாம் சார். கடைசியாக வந்து ஒய்எம்சிஏ கிரவுண்டில் வந்து விஜய் வந்து சொல்லியிருந்தார், இந்த விஜய் மாமா உங்களுக்கு பிடிக்கும் தானே, அப்போனா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அப்பா அம்மா மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த மாமாவை ஜெயிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு வேளை ஜெயிச்சா எப்படி இருக்கும், தோத்தா எப்படி சார் இருக்கும்? அது குழந்தைங்க அதுக்கெல்லாம் கூட நிறைய பேருக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து இவர் வந்து அதாவது வந்து தேர்தலுக்கு வந்து குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, அவங்க வந்து அவங்க கையில் சின்னத்தை கொடுக்கக்கூடாது, எதுக்கும் இது பண்ணக்கூடாது, அவங்க உருவப்படுத்த கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு. இவர் வந்து உங்கள் இந்த மாமா விஜய் மாமா கேட்குறேன், உங்கள் அப்பா அம்மாவை வந்து தொந்தரவு பண்ணி என்னை ஓட்டு போட வைங்க அப்படின்னு அது பிரதிபலிச்சிருக்குது வந்து. வீட்டில் கேட்கல பசங்க யாருக்கு ஓட்டு போடுறேன்னு, அதுக்காக பசங்க சொல்கிறது பூரா வந்து பெற்றவங்க கேட்டுற முடியுமா? ரெண்டாவது ஓட்டு போடுறது ஒரு ரகசியமான ஒரு விஷயம் வந்து. இப்போ வந்து நான் ஓட்டு விசிலுக்கு போட்டியானா போட்டேன் நான் பாரு அப்படின்னு அவங்க இஷ்டம் போல் போட்டிருக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு இந்த குழந்தைங்களாம் வந்து இதுவாகிடும், அழ ஆரம்பிச்சிடும், இது பண்ணிடும் அப்படின்றது வந்து அது ஒரு ஏற்றுக்கக்கூடிய, அதுக்கு விஜய் தான் காரணம்னு நான் சொல்லவே முடியாது அது. இல்லை, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்குறேன் சார். இந்த மனநிலை எப்படி தெரியல வந்து நமக்கு என்னென்னு. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு சில சோஷியல் மீடியாவில் வர இதுதான் வந்து குழந்தைங்க வந்து ரிலீஸ் ஆகலை ஜனநாயகன் அப்படிங்கும்போது அழுதுங்க வந்து. அது காரணம் என்னென்னா ஒரு நடிகர் மீது ஒரு பேரன்பு. உலகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர்கள் பூரா பார்த்தீங்கன்னா பெரிய உச்ச நடிகர்களாக இருப்பாங்க. இங்கே ஜாக்கி சான்லாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அது காலகட்டத்தில். அது ஒரு குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் வந்து அதே மாதிரி சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்திடலாம் வந்து. இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுகிறாங்க. இதுக்கு என்னென்னவோ இதெல்லாம் போட்டுறாங்க வந்து. அது குழந்தைங்களா இருக்கும், அவ்வளோதான். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.